போற ஒரு ஒரு இடத்துலையுமே சொல்லிட்டே இருந்தேன். எல்லா இன்டர்வியூஸ்லயும் சொல்லிட்டே இருந்தேன். லைக் அன்னைக்கு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம். சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆயிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்னைக்கு இருக்க அபியும் வேற வேற ஒரு பர்சனா நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. அண்ட் முதல் நன்றி பிரஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கதான் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டா கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்கலாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படிதான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகா அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்தீங்க. நல்ல நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படிதான், அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்தீங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா அப்படின்னா, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அழகா மக்களுக்கு அது எப்படி படிச்சா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகா அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்தீங்க. ரொம்ப சந்தோஷம்.